கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம் ஏரி நிரம்பியதால் உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கவிக்குயில். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் ஏரி தற்பொழுது நிரம்பி உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகின்றது. தற்போதைய நிலையில் 8000 கன அடி நீர் இந்த ஏரியில் இருந்து வெளியேற்றப்படுகின்றது. மொத்தம் 5 மதகுகள், 3 களங்கள் மற்றும் 2 முக்கிய ஷட்டர்கள் மற்றும் 106 ஆட்டோமேட்டிக் ஷட்டர்களில் நீரானது வெளியேற்றப்பட்டு வருகின்றது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது அந்த 106 ஆட்டோமேட்டிக் ஷட்டர்களில் இருந்து நீர் வெளியேற்றப்படும் காட்சி. இந்த நீர் அனைத்துமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளியாற்றை சுற்றி இருக்கக்கூடிய 9 கிராமங்களுக்கு செல்லும். அந்த கிராமங்களில் தற்பொழுது 1 அடி அளவிற்கு இந்த மழை நீரான இந்த வெள்ள நீரானது நிற்கின்றது. அந்த நீரானது 3 அடி அளவிற்கு மாறும் பட்சத்தில் அந்த மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமின்றி 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஏரியானது நிரம்பி நீர் வெளியேற்றப்படுவதால் இந்த பகுதியில் உள்ள ஏராளமான மக்களும் இந்த இடத்தை பார்வையிட்டு செல்கின்றனர். இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இன்று நாள் முழுவதும் மழையானது தொடர்ந்தால் கண்டிப்பாக அந்த 9 கிராமங்களிலும், அதாவது முள்ளி, முன்னுத்திக்குப்பம் ஆகிய பகுதிகளில் எல்லாம் மழை பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மக்களை தங்க வைப்பதற்காக பள்ளிக்கூடங்களில் ஷெல்டர்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கின்றார். 9 கிராமங்களுக்கு 12 பள்ளிக்கூடங்களில் அதற்கான வசதிகள் செய்திருப்பதாகவும், உணவுகள் மற்றும் குடிநீர் வசதிகளும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ மற்றும் தாசில்தார் ஆகியோர் செய்து தர உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமின்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் கவிக்குயில் சரோஜினி.